ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சேன்ல, தொட்டியில் வச்சல 2-3 செடி ஒரே மாதிரி கலரை நான் டெக்கரேஷனுக்காக வாங்கிட்டு வந்த செடி. அதெல்லாம் பூவெல்லாம் முடிஞ்சிருச்சு, சீசன் முடிஞ்சிருச்சு, வாட ஆரம்பிச்சிடுது. நீ பூ புதிய வராது. நீ சைடு பிரான்ச்சஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு பாருங்க. இந்த வாடிய பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வேறு இடத்துலன்னு நடுறதுக்காக தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் நீ பூவெல்லாம் முடிஞ்சிடுது, நீ காய ஆரம்பிச்சு போச்சு. இந்த சைடு பிரான்ச்சஸ்லாம் நிறைய வந்திருக்கு. எல்லா செடியிலுமே சைடு பிரான்ச்சஸ் வந்திருக்கு. இது ஜாமந்தி பூ. ஜாமந்தி பூ நிறைய பிரான்ச்சஸ் வேர்லேருந்து தான் வரும். தொட்டியில் வைக்கிறதோட தரையில் வச்சோம்னா நிறையா பிரான்ச்சஸ் வரும், நல்லா கொஞ்சம் படுறோம். இதுக்கு விதை கிடையாது இல்லை. இந்த பழைய செடியெல்லாம் புதியது வேறு அதுலேருந்து பிராஞ்சி நல்லா வெளியில் வந்த பிறகு பழசெல்லாம் காஞ்சிடும். அதை நம்ம கட் பண்ணி அப்புறம் எடுத்துக்கலாம். இந்த பூ மட்டும் நான் கட் பண்ணி விட்டா எல்லாமே நல்ல கலர்ஸு பாருங்கள். இதுலேயும் பிராஞ்சி வந்திருக்கு, இதுலேயும் பிராஞ்சி வந்திருக்கு. இதெல்லாம் நான் தொட்டியில் 3 கலர் ஒரு தொட்டியில் வச்சுருந்தேன். அது பூவெல்லாம் செடியெல்லாம் வாடிடுது. பூ சீசன் முடிஞ்சவொடனே வாடிடுது இல்லையா. வேறு எவ்வளோ பிரான்ச்சஸ். இது மாதிரி காஞ்ச பூ வாடி பூவெல்லாம் நம்ம இந்த இலையெல்லாம் பறிச்சிட்டோன்னா அதில் செடி ஈஸியாக வளரும், வேறு பிடிக்கும். அந்த சைடில் இருக்கலாம். இந்த சைடு பிரான்ச்சஸ் வளர்ந்த உடனே அந்த பாக்கி பழைய செடியெல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும். இப்போ கட் பண்ணுறதுல நீ செடி வளர்ந்த பிறகு தான் கட் பண்ணுவேன். இதை மாதிரி நம்ம தரையில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நிறையா படரும். வேர்லேருந்து இது நம்ம வேர்லேருந்து வர்றதா எல்லாம். தொட்டியில் வச்சா கம்மியாக தான் வரும். தொட்டியில் அவ்வளோ அது வராது இல்லையா. கொஞ்சமாக வைக்கலாம், ஒரு சின்ன செடியை வைக்கலாம். அது வரை இந்த புல் வச்சோன்னா அது வளர்கிறதுக்கு இடம் இருக்காது. எல்லா இடத்தையும் இது படரும், ஸ்ப்ரெட் ஆகும். ஜாமந்தி அது மாதிரி தான் வரும். உங்களுக்கு தெரியும், ஜாமந்தி பூலாம் வேர்லேருந்து தான் வரும்ன்றது தெரியும். இது நான் ஒரு 2 மாதம் கழிச்சு பாருங்கள். உங்களுக்கு 2 மாதம் கழிச்சு ஒரு வீடியோ காமிக்கிறேன், அது எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி மண் இங்கே கொஞ்சம் லூஸ் மண். இது யூஎஸ்லாம் இது மாதிரி தான் கருப்பாக தான் இருக்கும். இந்த வாங்கி வச்ச மண் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 10 கலர் வாங்கியிருக்கேன். அந்த 10 கலரையும் தூக்கி போடாமல் நான் எல்லா இடத்தையும் இருக்க இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இன்னும் கலர்ஸ் கிடைக்காது, அதனால தான். இந்த ரோஜா செடி எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்ட பிறகு இதை பாருங்கள், சைடில் எல்லாமே பிரான்ச்சஸ் வேறு ஒரு இலையிலேருந்து ஒரு பிரான்ச்சஸ் வந்துட்டுருப்பாரு. எல்லாத்துலேயுமே வந்துடுது. நம்ம அது மாதிரி அடிக்கடி நான் கட் பண்ணி விட்டோம். கட் பண்ணி விட்டால் தான் சைட்லலாம் நிறைய பூ பூக்கிறது எதுவாக இருக்கும்.